ஏத்தா ஹீலிங் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னோட போன பதிவுகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுக்கான ஆதரவும் ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு முத்திரைகள், அதாவது தலைமுடிக்கான உண்டான முத்திரைகள், அதாவது தலைமுடிக்குள்ள டேண்ட்ரஃபு, முடி கொட்டுறது, முடி நல்லா அடர்த்தியாக வளரணும், இப்படி பிளட் சர்க்குலேஷன், இதுக்கு உண்டான ஒரு முத்திரைகளை கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னென்ன முத்திரை எது இதுக்கு பயன்படுத்தணும்னு அப்புறமா நான் வந்துட்டு மேலே போடுறேன். நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்ன முத்திரைன்னு. 5 முத்திரை இருக்குது. ஓகே, பிருத்திவி முத்ரா, பிராண முத்ரா, காயன் முத்ரா, வாயு முத்ரா, பலய முத்ரா. இந்த அந்த 5 முத்திரைகள். இந்த முத்திரையை பற்றி விரிவாக நான் என்னோட போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான பலன்கள், சக்கராவோட பலன்கள், அது பிரச்சனை ஆனிச்சுன்னா வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடக்கும், உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது கூட மந்திரமும் சொல்லியிருக்கேன். யோகாசனமும் என்னென்ன சக்கராக்கு என்னென்ன யோகாசனமும் அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அது போய் பாருங்கள், பார்த்து நீங்களும் பலன் பெறுங்க. சரி வாங்க இப்போது இந்த வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போலாம் சிறு வயசில் முடி கொட்டுது இல்லையா? நிறைய காரணம் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமை, மெடிக்கேஷன்ஸு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஓகே, நான் சொல்லிக் கொடுக்க போகிற முத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஒரு சில பேருக்கு முழுமையாக உதவி செய்யும், ஒரு சில பேருக்கு ஓரளவுக்காவது கண்டிப்பாக உதவி செய்யும். ஆனால் நீங்கள் வந்துட்டு செய்யணும். ஓகே, ப்ராப்பராக செய்யணும். சரி, இப்போ முத்திரையை பார்த்துருமா? முத்திரை பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை வந்து எப்படி செய்யறதுன்னா, பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கையும் ஓகே வச்சுக்கோங்க. அடுத்தது பிருத்திவி முத்திரை. இப்படியே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். அது கவனிச்சிட்டோம். எப்பொழுதுமே முதுகு தண்டு நேராகவே இருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது காயன் முத்திரை. காயன் முத்திரை எப்படி செய்யுது? உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இந்த தம் ஓகே இப்படி அமைச்சிக்கணும். இதுதான் காய முத்திரை. அடுத்ததாக வாயு முத்திரை. வாயு முத்திரை எப்படி அதை எப்படி செஞ்சீங்களா? இப்போ எப்படி அமைச்சிக்கோங்க. இதுதான் வாயு முத்திரை. உங்களோட விரல் எப்படி நேராக இருக்கணும். என்றைக்குமே இப்படி மடக்கிறாதீங்க. நீங்கள் இப்படி செய்யும்போது மடக்கிறாதீங்க, நேராக இருக்கணும். அப்புறம் அடுத்தது பலாய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமான முத்திரை. இப்போ நான் கற்றுக் கொடுத்த முத்திரைலாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதாவது வெளியே போனால் தயக்கமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுள் செய்கிறதுக்கு, எல்லாம் பார்ப்பாங்கன்ட்டு இப்படி உட்காந்துருக்கணும்ல, இப்படி உட்காந்துருக்கணும். ஆனால் இப்போ நான் கற்றுக் கொடுத்த முத்திரை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். ஓகே, சிம்பிளான முத்திரை தான். நீங்கள் டிவி பார்க்கும்போதோ இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போதோ எங்கேயும் செய்யலாம். சிம்பிளான முத்திரை. இப்படி கையை எடுத்துக்கோங்க, மடக்கிக்கோங்க. உங்களோட நகம் நுனி விரல், இந்த நகம் நுனிகள் இருக்குல்ல, இந்த 4 விரல் ஓகே இதை வச்சுக்கோங்க. இப்படி உரசு இருக்கும், நல்லா கொஞ்சம் அழுத்தி உரசுங்க. ஓகே, இப்படியே உரசுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த 5 முத்திரை. இந்த 5 முத்திரைக்கான வழக்கங்கள், ஒவ்வொரு முத்திரைக்கு என்னென்ன பலன்கள் மேலே நான் சொல்லிட்டேன். இந்த முத்திரை எவ்வளோ நாள் செய்கிறது? 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். டெய்லி செய்யணுமா? ஆமாம், டெய்லி செய்யணும். முடியாட்டினா முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. எவ்வளோ
ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உங்களுக்கு எத்தனை முறை உங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை முறை செய்யுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் செய்யுங்க. எல்லாமே செய்யணுமா? அது உங்கள் இஷ்டம். செஞ்சால் நல்லது. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான முத்திரையை நீங்கள் வந்துட்டு செய்யலாம். சரியா? மீண்டும் வேற ஒரு காணொளியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.